மதுரை கே நகரில் அமைந்துள்ள ஆதார் சேவை மையம் முன்பு தென் மாவட்ட மக்கள் குவிந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரஃபீக்கிடம் கேட்கலாம். ரஃபீக், இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய எவ்வளவு மக்கள் திரண்டிருக்கிறார்கள், அங்கு என்னென்ன சேவைகள் வழங்க அதிகாரிகள் காத்திருக்கிறாங்க? நிச்சயமாக ஆதார் அடையாள அட்டை என்பது ஒவ்வொரு இந்தியனின் ஒரு குடியுரிமையை நிரூபிக்கக்கூடிய வகையில் தற்போது ஒன்றிய அரசு செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக மாணவர்கள் முதல் பணிபுரியக்கூடிய அனைவரும், பொதுமக்கள் என அனைவரும் அரசினுடைய நலத்திட்டங்கள் மற்றும் பல்வேறு பயன்களை பெற வேண்டும் என்றால் தங்களுடைய ஆதார் அட்டைகளை சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வாறு ஆதார் அட்டைகள் எடுக்கப்படும் போதுதான் பல்வேறு குளறுபடிகள், பல்வேறு பெயர்களில் பெயர் பல்வேறு திருத்தங்கள் சூழல் ஏற்பட்டது. தற்போது பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுடைய தேர்வு நேரம் என்பதால் அந்த மாணவ மாணவிகளுடைய ஆதார் அடையாள அட்டையில் உள்ள பெயர் திருத்தம், பெற்றோர்களுடைய பெயர் திருத்தம், இது மட்டுமல்லாமல் மாவட்டங்கள் பல்வேறு திருத்தம் செய்வதற்கு மதுரை கே நகர் சாலையில் உள்ள இந்த ஆதார் சேவை மையத்தில் கிட்டத்தட்ட 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் தற்போது குவிந்துள்ளனர். குறிப்பாக சென்னைக்கு அடுத்து மதுரையில் தான் இந்த ஆதார் சேவை மையம், அதாவது ஒன்றிய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் செயல்படக்கூடிய இந்த ஆதார் சேவை மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த சேவை மையத்தில் தங்கள் திருத்தங்களை மேற்கொள்வதற்காகத்தான் தேனி, திண்டுக்கல், விருதுநகர், திருச்சி, பெரம்பலூர், அரியூர், கன்னியாகுமரி போன்ற பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தற்போது அதிகாலையில் இருந்து தற்போது வரை நீண்ட வரிசையில் இங்கு காத்திருக்கின்றனர். குறிப்பாக தென் மாவட்டம் மட்டுமல்லாமல் வட மாவட்டங்களிலிருந்தும் தற்போது அதிகமான மக்கள் இரவு நேரங்களில் பயணித்து தற்போது இந்த அதிகமான கூட்டங்களில் காண முடிகிறது. இந்த சேவை மையத்திற்கு வந்தால்தான் உடனடியாக மாணவர்களுடைய அந்த தேர்வுகளை எதிர்கொள்ள முடியும் என்ற கருத்தில் கொண்டு தற்போது இங்கு பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த மாணவ மாணவிகள், அவர்கள் பெற்றோர்கள் இரவு முதல் தற்போது வரை காத்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த சேவை மையத்தில் பெயர் திருத்தம் மட்டுமல்லாமல் பிறந்த தேதிகள் மற்றும் தேதிகள், மாவட்டங்கள், பெற்றோர்களுடைய பெயர்களை திருத்துவதற்கான பல்வேறு வசதிகள் உள்ளது. ஆனால் போதிய அலுவலர்கள் பற்றாக்குறையாகவும் இந்த சேவை மையம் என்பது பல்வேறு மாவட்டங்களில் இல்லாத ஒரு காரணத்தினால்தான் இந்த மதுரையில் தற்போது பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் குவிந்துள்ளனர். குறிப்பாக அதிகாலை முதல் ஒரு பெண்மணி, கிராமத்திலிருந்து ஒரு பெண்மணி நீண்ட நேரம் காத்திருக்கிறார். அவரிடம் நேரடியாக கேட்கலாம். அம்மா வணக்கம், எங்க இருந்து வரீங்க? சின்ன கை குழந்தைகளோட வந்திருக்கீங்களே, எவ்வளவு நேரம் காத்திருக்கீங்க? எதுக்காக வந்திருக்கீங்க? காத்திருக்கோம்னே, வேம்பர்லிருந்து வந்திருக்கோம்னே, திண்டுக்கல் மாவட்டம் சேர்ந்ததுன்னு. இங்கே வந்தால் தானே எடுக்க முடியும். அத்தத்தில் போய் எடுத்தோம்னே எடுக்க முடியலண்ணே. 6 மணிலேருந்து நேற்று வந்தால் டோக்கன் முடிஞ்சிருச்சுட்டாங்கண்ணே. ஒரு வாரமாக அலையிறோம்னே. ஸ்கூல்ல இருந்து கேட்குறாங்கண்ணே. ஸ்கூல்ல இருந்து எடுத்தே ஆகுன்றாங்க. 3 நாள்ல இருந்து கேட்குறாங்கண்ணே. உங்க ஊர் பக்கத்துல சேவை மையங்கள்லாம் இருக்கும், அங்க போலாம்லமா? ஏன் அதிகாலையில இருந்து காத்திருக்கீங்க? அங்க போனா இங்க வந்தாதான் எடுக்க முடியும்ன்றாங்கண்ணே. சீக்கிரம் ஒரு வாரத்துல வரும்ன்றாங்கண்ணே. இங்க போச்சோன்னாங்கண்ணே. இங்க வந்தோம்னே. இங்க 6 மணிலேருந்து காத்து கிடக்குறோம்னே. வேலைக்கு போறோம்னே. வேலையை நிப்பாட்டிட்டு தானே வரோம். வேலையை நிப்பாட்டிட்டு வந்தாதானே எடுக்க முடியும். பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்கண்ணே. களை எடுக்க இந்த கம்மா வேலை இதுக்கு தானே எங்கிட்டு கூலி வேலைகளுக்கு போனாதானே, மற்ற வேலை இல்லைண்ணே. வேலையை நிப்பாட்டிட்டு தானே வரோம். நிச்சயமாக பெண்மணி மிக கவலையோடு சொன்னார். வேலையை விட்டு 2 நாட்களாக அலைவதாக சொன்னார். மற்றொரு நபர் இருக்கார். ஐயா வணக்கம், எங்க இருந்து வரீங்க? எதற்காக இவ்வளவு கூட்டம்? உங்க ஏரியாலலாம் இந்த ஆதார் சேவை மையம் இல்லையா? மதுரை மாவட்டம் தான் சார். நான் எங்கள் ஊர் போஸ்ட் ஆஃபீஸில் வந்துட்டு நேற்று அப்ளை பண்ணேன் ஒரு டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷனுக்காக. அங்கே வந்து இங்கே பண்ண முடியாது, நீங்கள் அங்கே மதுரை கோர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் போய் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் இங்கே வந்திருக்கு சார். மதுரை மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் திறக்கலான்னு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அது சம்மந்தமாக அதிகாரிகள் ஏதாவது இங்கே சொல்கிறாங்களா? இல்லை சார், இது வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஓப்பன் பண்ணால் மக்களுக்கு இன்னும் எளிமையாக இருக்கும் சார். நிச்சயமாக, அதாவது கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல், அரியலூர், பெரம்பலூர் என பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் வந்திருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த ஆதார் சேவை மையம் திறக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஐயா, நீங்கள் எங்கே இருந்து வரீங்க? நீண்ட நேரமாக காத்திருக்கீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க? யாரை கூட்டிகிட்டு இருக்கீங்க? ஆதார் அட்டை மாற்றிருக்குச்சா? என்னதவே 2 தடவை மாற்றிருக்கேன் சார். டேட் ஆஃப் பர்த் மாற்றிருக்கேன், அப்புறம் பேர் இனிஷியல் மாறிடுச்சு. ரவிச்சந்திரனுக்கு ஏ போட்டு விட்றாங்க. அப்புறம் அதை சரி பண்ணிவிட்டு என் மகளுக்காக நான் வந்திருக்கேன். இது பெரிய பெல்லிங் மிஸ்டேக் ஆகுது. இது ஒரு பெரிய குறை. அப்புறம் இந்த ஆதார் சேவை மையத்தில் வேறு போஸ்ட் ஆஃபீஸு பக்கமாக சரியாக பண்ண மாட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டு லெவலில் இங்கே நல்லா இருக்குது. இருந்தால் இதேமாரி 10 சென்ட் திறக்கணும். இனிமேல் வந்து அந்த பெல்லிங் மிஸ்டேக்கு இதெல்லாம் ஆகாது. அந்த ஆப்ரேஷன் வகுப்போட வந்திருக்கு மாதிரி ஆப்ரேஷனு, இங்கே ஒரு ஆப்ரேஷன் சார், 2 ஆப்ரேஷன். இதோட வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த மாதிரி மக்கள் ரொம்ப பாதிக்கணும். நான் வர்றதுக்கு காலையில் 6 மணிக்கு வந்துட்டேன்.
நிச்சயமாக ஒவ்வொரு மக்களும் தங்கள் மாணவ குழந்தைகளுக்கான அந்த ஆதாரை திருத்தம் மேற்கொள்வதற்காக தான் தற்போது இவ்வளவு மக்கள் கூடியுள்ளனர். இவருடைய ஒரே விருப்பம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆதார் சேவை மையத்தை திறந்து மக்கள் பயன்பெறுவதற்காக ஒன்றிய அரசு முழு மூச்சோடு செயல்பட வேண்டியதுதான் என்பதே இவருடைய கோரிக்கையாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி ரஃபீக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.